வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவின் துணைத் தலைவர் குஷ்பு பேசியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட இலவச பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என சொல்லி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்றும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து கொடுத்தால்தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவின் துணைத் தலைவர் குஷ்பு பேசியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் டெபாசிட் பெறமாட்டார்கள் என்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் மாநாடு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் குஷ்பு, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளிடையே பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் விவசாயத்துறை மேம்படுத்தப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் பிரதமரின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரிசு அரசியலை ஊக்குவித்து வருகின்றனர். பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. வட இந்தியா, தென்னிந்தியா என பிரித்து அரசியல் செய்து வருகின்றனர். தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் எப்போதும் காப்பார். பிரதமர் வருகையை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜக வளர்ச்சி அடைந்து வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 14% வாக்குகளை பெற்றது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து இரட்டை எஞ்சின் ஆட்சியை மக்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கிடைக்காது என்றார். மத்திய அமைச்சரை தொடர்ந்து பாஜக துணைத் தலைவர் குஷ்பு பேசும்பொழுது, இந்திய பொருளாதாரத்தில் 4வது நாடாக முன்னேறி இருப்பதற்கு முழு காரணம் மோடி அவர்கள்தான். மோடியின் தூசிக்கு சமானம் கூட ராகுல் காந்தியால் வர முடியாது. ராகுல் காந்தி காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக மோடியை எப்படி திட்டலாம் என யோசிப்பது. பாஜக வெற்றி பெற்றால் வாக்கு இயந்திரத்தை குறை சொல்வது. நாள்தோறும் சின்னப்பிள்ளை போல புலம்பிக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் அடுத்த முறை திமுக வந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். எப்படி வரும்? மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதி வழங்கவில்லை என ஸ்டாலின் நாள்தோறும் கூறுகிறார். அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு எல்லா சலுகைகளும் நிதியும் அதிக அளவில் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் நாராயணசாமி செய்த சாதனை தலைகுனிய வைத்தது. தமிழ்நாடு புதுச்சேரியில் நமது கூட்டணியை ஜெயிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். பிரதமர் மோடியின் தன்னிறைவுள்ள இந்தியா என்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுக நம்முடைய எதிரி மட்டுமல்ல, மக்களுடைய எதிரி, இந்த நாட்டின் எதிரி, சனாதனத்தின் எதிரி, இந்து மக்களுக்கு எதிரி, கடவுளுக்கே எதிரி. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மிகுதியாக நடமாடுகிறது. போதைப் பொருட்களால் வன்முறை அதிகரித்து வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் முதல் 2 நாட்கள் நாம் பேசினோம். அதற்கு பிறகு ஏன் பேசவில்லை? தெருவில் இறங்கி போராட வேண்டும். கடந்த 12 வருடங்களாக இந்தியா எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறது என்பதை உலகம் அறியும். காவி துணி கழுத்தில் இருக்கும் வரை போராட வேண்டும். நெத்தியடி கொடுக்க வேண்டும். சொடக்கு போட்டு சொல்லுங்கள், தாமரை மலரும் எனவும் வரும் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்றும் குஷ்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட இலவச பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் பான்லே நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. மேலும் இந்த பொங்கல் தொகுப்பானது அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ள அரசு, தகுதி வாய்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. திலாசுப்பேட்டையில்
நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் திருமுருகன், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்பானது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான கான்பெட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலை கடைகள் மூலம் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என சொல்லி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்றும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து கொடுத்தால்தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் பேசும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 85,000 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் 3 தனித்தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ச்சியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முஜிபுர் ரஹ்மான், 20 வருடங்களுக்கு முன்பு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்த நிலையில் தொடர்ச்சியாக 3 தேர்தல்களாக திமுகவிற்கு வாக்களித்து வருகிறோம். ஆனால் இடஒதுக்கீட்டின் விகிதம் மிக குறைவாக இருப்பதால் இதற்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்கள் கோரிக்கையை இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் செவி சாய்த்ததாக தெரியவில்லை. கடந்த 2 தேர்தல்களாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயம் வாக்களித்து வரும் நிலையில் இடஒதுக்கீட்டை பரிசீலனை செய்யவில்லை என்றால் இந்த முறை கண்டிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம். தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை பொறுத்தவரை அரசியல் கட்சியாக செயல்படவில்லை என்பதினால் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை பொறுத்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கிறது. இந்த நிலையில் திமுக அரசு இந்த முறை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்குகளை விலக்க நேரிடும் என முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. பாஜகவின் ஆட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் திமுக கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மற்ற கட்சியினருக்கு வாக்களிப்போம் அல்லது நோட்டாவிற்கு கூட ஓட்டு போட தயாராக இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதலமைச்சரும் திமுக அரசும் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து வாக்கு கேட்டு விடலாம் என நினைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றார். வில்லியனூர் பகுதியில் 9ஆம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம், வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றம் மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் வில்லியனூர் இணைந்து 9ஆம் ஆண்டு திருப்பாவை பாசுரம் ஒப்புவித்தல் போட்டி வில்லியனூர் ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நடுவர்கள் சாந்தலட்சுமி, மங்கவரதம்மாள், குலசேகரன், தனசேகரன் சுவாமி, ரகுராமன், துலபமணி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக சுதர்சனம், திருவரசன், பெருமாள் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன், சரஸ்வதி, லட்சுமி, கலியமுருகன், ரஜினி முருகன், பரசுராமன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை ராம் லஷ் சகோதரர்கள் ஒருங்கிணைந்து வரவேற்றனர். நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவிய போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிஜேபி அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. ஆனால் காந்தியின் பெயரை நீக்கப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார். மகாத்மா காந்தி அடிக்கடி ஹேராம் என்று உச்சரிப்பார். எனவே அவருடைய உணர்வுக்கு ஏற்ப ராமராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர்.
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது மட்டுமல்லாமல் மோசடிகளையும் ஊழலையும் தடுப்பதற்காகவே இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதாக நமச்சிவாயம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிவிட்டதாக தவறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிற 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடு தழுவிய போராட்டம் நடத்த இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது போன்று பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்று தெரிவித்த அவர், பிஜேபி கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாட்டில் நாய்கள் மீதான சகிப்புத்தன்மை குறைந்து வருவதாகவும் வளர்ப்பு பிராணிகளான நாயை அழிப்பதற்கு மிகப்பெரிய சதி நடப்பதாக கூறி புதுச்சேரியில் நூற்றுக்கணக்கானோர் நாய்களோடு பேரணியில் ஈடுபட்டனர். நாட்டில் சமீப காலமாக தெருநாய்களால் பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. வளர்ப்பு பிராணிகள் மற்றும் தெருநாய்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தாலும் நாய் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் மனிதர்களின் சுயநலத்தால் அவற்றின் எண்ணிக்கை பெருகியுள்ளதாக விலங்கு நல ஆர்வலர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் தேசிய விலங்கு நல ஆணையம் மற்றும் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பினர் நூற்றுக்கணக்கானோர் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களை பாதுகாக்க வேண்டி பேரணி நடத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலை முதல் அண்ணா சாலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கையில் நாய்களோடும் பதாகைகள் ஏந்தியும் கண்டன பேரணி நடத்தினர். குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற குரலை எழுதிய திருவள்ளுவர் வேடத்தில் சிறுவர்கள் பலர் பதாகை அணிந்து பேரணியில் கலந்து கொண்டனர். சமீப காலமாக நாய்கள் மீது அரசாங்கமும் நீதிமன்றமும் கடுமையான போக்கை கருணையே இல்லாமல் கையாண்டு வருவதாகவும் வெளிநாட்டு நாய்களின் இனப்பெருக்கத்தை கண்டுகொள்ளாது நாட்டு நாய்களை அழிப்பதற்கு பலரும் அடக்குமுறையை சமூக வலைதளம் வாயிலாக பரப்புவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பேரணியில் கலந்து கொண்ட தேசிய விலங்கு நல ஆணையத்தின் தலைவர் அசோக்ராஜ் பேசும்போது, கடந்த 15 வருடங்களில் புதுச்சேரியில் விபத்துக்கள், தற்கொலைகளால் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடைபெற்ற நிலையில் ஒரு நாய்களால் கூட மரணம் நடக்கவில்லை என்றும் செயற்கையான மரணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி நாய்கள் மீது பழிவாங்கல் நடவடிக்கையாக சிலர் ஈடுபடுவது மக்களை திசை திருப்புவதாக உள்ளது என்றும் ஜீவ காருண்யத்தோடு நடப்பதுதான் மனித இயல்பு என தெரிவித்தார். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் சர்வதேச மன உடல் ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு உள்தர உறுதி பிரிவு மற்றும் NSS இணைந்து யோகா ஆரோக்கிய நிகழ்ச்சி நடத்தியது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் சர்வதேச மன உடல் ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு உள்தர உறுதி பிரிவு மற்றும் NSS இணைந்து யோகா ஆரோக்கிய நிகழ்ச்சி நடத்தியது. பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்லூரியின் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டலில் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமை உரையாற்றி விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். சிறப்பு விருந்தினர் யோகி எஸ் ருத்ர கணபதி யோகா பயிற்சியாளர் கலந்து கொண்டு உடல் நலம் குறித்து சிறு உரை நிகழ்த்தினார். உடல், மனம் மற்றும் உணர்ச்சி நலனுக்காக யோகாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. மாணவர்கள் நெகிழ்வு தன்மை, தோரணை மற்றும் செறிவு ஆகியவற்றை மேம்படுத்த யோகாசனங்களில் அனுபவத்தை பெற்றனர். அமர்வில் மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த உடற்தகுதி வலியுறுத்தப்பட்டது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தொடர்ந்து யோகா பயிற்சி செய்ய மாணவர்களை இது தூண்டியது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு, உள்தர உறுதி செல் பொறுப்பாளர் ஐயம்மா, NSS அமைப்பு பொறுப்பாளர் ஜெயசூர்யா, உடற்கல்வி ஆசிரியர் பூமணி மற்றும் உதவி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஷாலினி, வர்ஷா செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள்.
இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. லைன்ஸ் யூனியன் ஆஃப் பிசினஸ் மற்றும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இணைந்து MSME 2035 த ரோட் அஹெட் பாலிசிஸ் ஆன் பார்ட்னர்ஷிப் என்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஜனவரி 7ஆம் தேதி ஹோட்டல் அதிதியில் நடத்துகிறது. லைன்ஸ் யூனியன் ஆஃப் பிசினஸ் மற்றும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இணைந்து MSME 2035 த ரோட் அஹெட் பாலிசிஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் என்ற சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஜனவரி 7ஆம் தேதி ஹோட்டல் அதிதியில் நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சி MSME தொழில் முனைவோர் புதுமையான தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு எதிர்கால வளர்ச்சிக்கு தயாராகும் விதத்தில் உதவுவதோடு CSIR காப்புரிமை பெற்ற தொழில்நுட்ப முயற்சிகள் தற்போது LUB வழியாக புதுச்சேரியில் கிடைக்கப்பெற உள்ளன என்பதை அறிமுகப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி எங்கள் பிராந்திய MSMEகளுக்கு ஒரு முக்கியமான மைல்கல். 2035 நோக்கி முன்னேற தேவையான கொள்கைகள் மற்றும் கூட்டாண்மைகளை புரிந்து கொள்ள உதவும். CSIR உடன் இணைவதன் மூலம் தொழில்கள் முன்னேற்றமான தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு போட்டித்திறனை வலுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது என்று LUB தலைவர் விஸ்வேஸ்வரன் கூறினார். மேலும் MSMEகளுக்கு புதுமையான தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே எங்கள் நோக்கம். CSIR காப்புரிமை பெற்ற முயற்சிகள் தற்பொழுது LUB வழியாக கிடைக்கப்பெறுவதால் நிறுவனங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தி நிலைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கு தயாராக முடியும். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல, அது செயல் மற்றும் கூட்டாண்மைக்கான தளம் என்று LUB செயலாளர் அசோக் கூறினார். இந்த நிகழ்ச்சி MSME தலைவர்கள், புதுமையாளர்கள் மற்றும் கொள்கை வடிவமைப்பாளர்களை ஒன்றிணைத்து உரையாடல் மற்றும் கூட்டாண்மைக்கான மேடையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள ஒல்கா புகழ் தொல்காப்பியர் சிலைக்கு முழுமதி நாள் மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள ஒல்கா புகழ் தொல்காப்பியர் சிலைக்கு முழுமதி நாள் மலர் வணக்கம் செலுத்தும் 33ஆம் நிகழ்வுக்கு புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி அரிமா சவரி பத்மநாபன் வரவேற்றார். தொடர்ந்து இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை அரசு கலைப்பண்பாட்டு மேனாள் இயக்குனர் இலக்கிய காவலர் கலியபெருமாள் தொல்காப்பியர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புல தமிழ் பேராசிரியர் முனைவர் பழனிவேலு தொல்காப்பியத்தில் காமக்கூட்டம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். பொறிஞர் கலைமாமணி பாலசுப்பிரமணியன் தத்துவ இயல் பேராசிரியர் முனைவர் துரை ரங்கன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் தமிழ் சான்றோர் பேரவை துணைத் தலைவர் கவிஞாயிறு முருகுமணி நன்றி கூறினார். இந்த நிகழ்வில் புதுவை தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், கவிச்சுடர் குமரவேல், பாவலர் வேணு ஞானமூர்த்தி, பாவலர் சுந்தரசேகர், ஆன்மீக செம்மல் முத்து ஐயாசாமி, புதுவை தமிழ் எஞ்சன் பேராசிரியர் ஆனந்த வடிவேலு, கவிஞாயிறு முருகையன், செந்தமிழ் தொண்டர் சிவராமன், நூலகர் அரசேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது 2002 வாக்காளர் பதிவு தகவல்களை தர இயலாதவர்கள் அனைவருக்கும் தேர்தல் துறையின் மூலம் அறிவிப்பு அனுப்பி விசாரணைக்காக வரவழைத்து அவர்களிடம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய 13 ஆவணங்களுக்குள் ஏதேனும் ஒன்றை பெற்று அவர்களது வாக்காளர் பெயரை தக்கவைக்க முகாம் நடைபெற்றது. தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது 2002 வாக்காளர் பதிவு தகவல்களை தர இயலாதவர்கள் அனைவருக்கும் தேர்தல் துறையின் மூலம் அறிவிப்பு அனுப்பி விசாரணைக்காக வரவழைத்து அவர்களிடம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திய 13 ஆவணங்களுக்குள் ஏதேனும் ஒன்றை பெற்று அவர்களது வாக்காளர் பெயரை தக்க வைக்க முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாம் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி முதல் வருகின்ற 9ஆம் தேதி வரை உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம் உருளையன்பேட்டைக்கு உட்பட்ட வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் பள்ளி கந்தப்ப பகுதி வீதியில் நடைபெற்றது.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் மற்றும் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனம் காளிசாமியார், அருள்வாக்கு சித்தர் மணிமாறன், எறையூர் ரவிச்சந்திரன், பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை, பொம்பூர் சிவபெருமாள், இளையாண்டிப்பட்டி மகேஷ், செந்தில்குமார், ஓமிப்பூர் ரிப்போர்ட்டர் ஜெயச்சந்திரன், ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், நாட்டாமை கண்ணன், ரவி, டிரைவர் முருகன், டிரைவர் வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் குடியிருப்பு பள்ளியின் 21ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் குடியிருப்பு பள்ளியின் 21ஆம் ஆண்டு விழா சரியான நேரம், உறுதியான மனம், எல்லையற்ற வாய்ப்புகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய 2 நாட்கள் புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் மையத்தில் இந்த விழா நடைபெற்றது. தொழில்நுட்ப கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான டிஜிட்டல் அரங்கில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இந்த விழாவில் புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். மேலும் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை ட்ரஸ்டி திருமதி அனுராத் பூனமல்லி மற்றும் ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு விழாவில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 19 மாணவர்கள், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி 16 மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 68 மாணவர்கள், IIT 15 மாணவர்கள், IIIT 3 மாணவர்கள், NIT 35 மாணவர்கள், CA 4 மாணவர்கள், மேலும் சிறந்த சாரணர் இயக்கம் மற்றும் தேசிய மாணவர் படை ஆகிய பிரிவுகளில் தலா 4 மாணவர்கள் பாராட்டு பெற்றனர். பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் கலைத்துறை இயக்குனர் கலைமாமணி ராஜமாணிக்கம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் 2100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 130 மாணவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற இசை சங்கமம் மற்றும் யோகா நிகழ்ச்சிகள், 1700 மாணவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான கலாச்சார நடனங்கள், நாடகம், குழு பாடல் மற்றும் தவில் இசை நிகழ்ச்சிகள். பள்ளி முதல்வர் டாக்டர் நடேசன் காங்கேயன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்க தொடக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கடலூர் புதுப்பாளையம் மாடர்ன் மழலையர் தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்க தொடக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கடலூர் புதுப்பாளையம் மாடர்ன் மழலையர் தொடக்க பள்ளியில் 3ஆம் தேதி நடைபெற்றது. விழாவிற்கு பாவலர் சு. சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார். கலை நன்மணி ப. செல்வநாதன் வரவேற்றார். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஜி. ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். கலை பண்பாட்டுத்துறை இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேஷ் சிறப்புரையாற்றினார். விழாவில் கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்க சிறப்பு தலைவராக பாவலர் சண்முக சுந்தரமும், ஒருங்கிணைப்பாளராக அப்துல் ஷெரீப், ஆலோசகர்களாக முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை தலைவர் சித்தாந்த புலவர் முத்துக்குமரன், கலைமாமணி டி. நந்தகோபால், காப்பாளர்களாக ஆறு செல்வம், வே. ராமலிங்கம், சங்க தலைவராக கலைநன்மணி செல்வநாதன், துணைத் தலைவராக தாமரை செல்வன், செயலாளராக சேவை ரத்னா மக்கள்குமார், இணை செயலாளராக நாடக கலைசிகரம் பாபு, பொருளாளராக முனைவர் சிவக்குமார்,
செயற்குழு உறுப்பினர்களாக ஏழுமலை, சரவணமுத்து, அரங்க அருள் ஒளி, சபரி சுந்தர்ராஜ், குமுதலட்சுமி, மீனா தரா, சேஸ்வரி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழரிமா மாமோ பாஸ்கரன், ஓம் சக்தி மணி, வெங்கடேசன், செல்வகுமாரி, மேளம் கலைஞர் பாலமுருகன், லக்ஸி, சைலேஷ், ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முடிவில் தாமரை செல்வன் நன்றி கூறினார். விழாவில் நாடக கலைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவின் துணைத் தலைவர் குஷ்பு பேசியுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட இலவச பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என சொல்லி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்றும், தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து கொடுத்தால்தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.